ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது என்று தொடங்குகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்ன பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்ததை பார்க்கிறோம். தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்தில் அநேக இடங்களை அவர் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்தார். 2வது மிஷனரி பயணம், 3வது மிஷனரி பயணம், முதல் சிறையிருப்பு, அதற்கு பின்பாக சற்று காலம் விடுதலை பெற்று அதற்கு பின்பாகவும் அநேகரை சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்தார். இப்பொழுது கடைசியாக ரோம சிறையில் கிபி 66 அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் குளிர் நிறைந்த ஒரு கடுமையான காவல் அந்த தண்டனையை அனுபவித்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் அங்கே தீமோத்தேயுவுக்கு கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன, ஏனென்றால் என்று தொடங்குகிறார். ஆரோக்கியமான வசனத்தை பொறுக்க மனதில்லாமல் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு மோசமான காரியம் என்னன்னு சொன்னால், ஆரோக்கியமான வசனம், சவுண்ட் டாக்ட்ரின், இதை கேட்பதற்கு அநேகருக்கு மனமில்லாமல் போய்விடும் என்று சொல்லி கடைசி நாட்களின் எச்சரிப்பை குறித்து பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். திருச்சபையின் வரலாறு முழுவதிலும் சிலர் ஆரோக்கியமான வசனத்தை நேசிக்க மறுத்திருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் முடிவின் நாட்கள் நெருங்கும் பொழுது நிலைமை இன்னும் மோசமாக மாறிவிடும் என்பதுதான் இங்கே பவுலனுடைய கருத்தாக காணப்படுகிறது. இதே தீமோத்தேயுவுக்கு 2வது இந்த கடிதத்திலே அவர் எழுதும் பொழுது அவர் அருமையாக சொல்லுகிறார். 3வது அதிகாரம் 1 to 5 வரையிலும் நாம் கற்றுக்கொண்டோம். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியரா பணப்பிரியரா, அதில் 19 தீமைகளை சொல்லி சுகபோக பிரியராகவே அவர்கள் இருப்பார்கள். இது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய தீங்கு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதே போல் 1 தீமோத்தேயுவில் அவர் எழுதியிருக்கும் பொழுது அங்கேயும் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இது கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய காரியம். ஆரோக்கியமான வசனத்தை அவங்களுக்கு பொறுக்க மனதில்லாமல் இப்படிப்பட்ட தீமைகளுக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்வார்கள் என்று சொல்லி இங்கே பவுல் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். மனிதர் ஆரோக்கியமான வசனத்தை பொறுக்க மனதில்லாமல் இருப்பார்கள் என்று வசனம் 3 பார்க்கிறோமே. அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அறிக்கையிட்டு சபைகளில் கூடி தேவனை மதிப்பது போல் காணப்படுவார்கள். ஆனால் ஆதி புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தல விசுவாசத்தையோ அல்லது அநீதியிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்கிற வேத கட்டளைகளையோ அவர்கள் ஏற்க மறுத்து விடுவார்கள். 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கிறிஸ்தவ மக்களைப் போலத்தான் சபைகளிலே காணப்படுவார்கள். ஆனால் ஆதி அப்போஸ்தலர்களுடைய போதனைகளை கடைபிடிக்க மாட்டார்கள். அநீதியிலிருந்து, அதாவது மாறுபாடுள்ள சந்ததியிலிருந்து பிரிந்து என்று பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே பிரசங்கித்தாரே, அந்த காரியத்திலே அங்கே அவர்களுக்கு போதிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த கட்டளைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். 2வதாக அவர்கள் சத்தியத்துக்கு செவியை விளக்குவார்கள் என்று இந்த 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். தேவ மனிதன் ஒருவன் செய்யும் ஆரோக்கியமான வேதாகம பிரசங்கத்தை சபைகளுக்குள்ள இருக்கும் அநேகரால் இன்றைக்கு பொறுத்து கொள்ள முடிவதில்லை. சத்தியத்துக்கு விலகி செல்லுகிறவர்கள் உண்மை சுவிசேஷத்தை வலியுறுத்தாத பிரசங்கத்தை தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். இதே அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது
அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இவைகளை நம்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். 3வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிறவர்களை இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். எம்னேயும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6:5 இதே காரியத்தை எச்சரிக்கிறார். தீத்துவுக்கு எழுதும் பொழுதும் இந்த காரியத்தை சொல்லுகிறார். தேவனுடைய வசனம், மனம் திரும்புதல், பாவம், ஆக்கினை, பரிசுத்தம், உலகத்திலிருந்து பிரிந்து வாழ்வது ஆகியவற்றின் தேவை பற்றி பேசும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய வசனத்தை நேசிப்பதில்லை, மனம் திரும்புதலை விரும்புகிறதில்லை, பாவத்தை வெறுப்பதில்லை, ஆக்கினை உண்டென்று பயப்படுகிறதில்லை, பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் அல்லவா என்று சொல்லி அதை நேசித்து வாழ்கிறதில்லை. உலகத்திலிருந்து பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதாவது அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, ஃபெல்லோஷிப் வேண்டான்னு சொல்லுகிற காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்றே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் 3வது அதிகாரம் 15 17 வரை சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களை நேசிப்பதற்கு இங்கே பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குதுப்பா. அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறத. ஆகவே இந்த காரியங்களை குறித்து நீ தொடர்ந்து அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிரசங்கம் பண்ணி என்று சொல்லுகிறதையே பார்க்கிறோம். கட்டுக்கதைகளுக்கு செவிகளை சாய்ப்பார்கள். 3வதாக அந்த 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். தங்களை விசுவாசிகள் என்று அறிக்கை செய்கிற அவர்கள் தேவனுடைய வசனத்தின் உயர்ந்த அந்த தரத்துக்கு ஏற்ற போதகர்களை தேட மாட்டார்கள். ஆனால் தங்கள் சுயநலத்தையும் உலக ஆசைகளையும் நிறைவேற்றுகிறவர்களையே அந்நாடக்கூடிய சபை மக்கள் தான் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். உயர்ந்த அந்த தரத்துக்கு ஏற்ற போதகர்கள், தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களை இன்றைக்கி யாரும் தேடுறதில்லை. சுயநலத்துக்காக தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களை, உலக ஆசைகளை நிறைவேற்றுகிறதற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை தான் இன்றைக்கு உலகம் தேடுகிறது. சொற்பொழிவாற்றக்கூடிய வரங்கள், கலை நிகழ்ச்சிகளால் மகிழ்விக்கக்கூடிய தகுதி, தங்கள் பாவ சுபாவத்துக்கு ஒத்து வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களாக நிலைத்திருக்கலாம் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் செய்திகள் ஆகியவற்றை உடைய பிரசங்கிமார்களை அவர்கள் தேர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் ரோமர் 8வது அதிகாரம் 4-13 வரை பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முழுவதிலும் இந்த காரியங்கள் காணப்படுகிறது. கட்டுக்கதைகளுக்கு செவிகளை சாய்ப்பார்கள். தேவ வசனம் பேசுகிற உயர்ந்த தரமுடைய போதகர்களிடத்தில் ஐக்கியம் இராது. சுயநலத்துக்காக இதை நான் கட்டலாமா, இதை செய்யலாமா, எதுக்கு எடுத்தாலும் அவர்கள் எப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு சொல்லி ஒரு தங்களுடைய ஆசைகளை, அதாவது இது பண்ணலாம் பிரதர், இதை செய்யலாம் பிரதர், இது இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், சுயநலம், உலக ஆசை, இவங்க என்ன நினச்சாலும் அதை நிறைவேற்றுகிறதற்கு என்கரேஜ் பண்ணுகிறவர்களை, நல்ல பேச்சாற்றல் உடையவங்களை, நல்ல மகிழ்விக்கக்கூடியவங்களை, சிரிப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை, பாவத்தில் வாழ்ந்தாலும் என்ன பிரதர் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுகிற காரியங்களை, கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கிற ஒரு காலமாக இந்த கடைசி நாட்கள் இருக்கும் என்று இங்கே தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய கடைசி அதிகாரத்தில் தன்னுடைய ஜீவன் போகிறது என்பதை அறிந்தவராக இந்த காரியங்களை அவர் குறித்து பேசி கொண்டிருக்கிறார். 4வதாக பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு உண்மை உள்ளவர். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாகிய எல்லாரும் நீதிக்காக உபத்திரவங்கள், துன்பங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கும்படியாக அவர்களை பவுல் எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். மேலும் ரட்சிப்பில் தேவனுடைய வல்லமையை மறுதலிக்கிறதும் உலகத்தோடு ஒப்புரவாகும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுமான மக்கள் சபைகள், ஸ்தாபனங்களிலிருந்து அவர்கள் பிரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம்.
3வது அதிகாரம் 10-12 வரையும் நாம் பார்க்கும் பொழுது, நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறாரு. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற எல்லாரும் நீதிக்காக வாழ்கிற அந்த போராட்ட வாழ்க்கையில் அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறவங்களா, அவங்க உபத்திரவப்படுறவங்களா இருப்பாங்க. என் வாழ்க்கையில் நடந்ததை நீ முழுமையாக பார்த்துருக்கியப்பா. அதே போல தான் மத்தேயு 5வது அதிகாரம் 10-12 வரை மலப்பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லி கொடுத்து விட்டார். அதாவது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுதும் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்திற்கும் அதை பிரதானப்படுத்தும் தேவனுடைய உண்மையான ஊழியர்களுக்கும் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு செய்கிறதுனால கிறிஸ்துவோடு கூட நம்ம ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை கொண்டுவிட முடியும். ஆண்டவரிடமிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் கிடைக்கும் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் வாழ முடியும். நித்திய ஜீவனை தேவன் எனக்கு நிச்சயமாக தருவார். நல்ல போராட்டமாகிய இந்த வாழ்க்கையில் நான் போராடி நான் நல்ல போதகரை, நல்ல தரமான போதகர்களை என்னோடு கூட சேர்த்து கொண்டு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் மாறுபாடான சந்ததியை விட்டு பிரிந்து அவர்களிடத்தில் ஃபெல்லோஷிப் வைக்காமல் ஆறுதலான உபதேசங்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை நிச்சயமாக தருவார். இளைப்பாறுகிற காலங்கள் எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.